வணக்கம் பானு. கள்ளக்குறிச்சி அருகே பெரிய ஏரி உள்ளது. அந்த ஏரியின் வழியாக வாய்க்கால் மேட்டு தெரு, நேபாள் தெரு மற்றும் காந்தி சாலை வழியாக பேருந்து நிலையத்துக்கு வரும் சாலை அது. அந்த சாலை முக்கிய சாலை. அந்த சாலையானது கடந்த சில 2020 ஆண்டு அது நீர் ஓடை ஆக்கிரமிப்பு என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் சில தனிநபர்கள் 2 மாடி 3 மாடி மற்றும் கட்டிடங்களை கட்டி அதை வாடகைக்கு விட்டுள்ளனர், வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் நீர்வளத்துறையினர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 2024 ஜூன் 1 அவர்களுக்கு கடந்த பல்வேறு முறை அறிவுறுத்தியும் அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினால் அன்று பொதுப்பணித்துறையினர் வருவாய்த்துறையின் உதவியுடன் போலீசார் பாதுகாப்புடன் சில கட்டிடங்கள் இடிக்கப்பட்டது, அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனிநபர் ஒருவர் 20 கட்டிடங்களை கொண்டுள்ள ஒரு நபர், முன்னாள் திமுக எம்எல்ஏ கேசவேல் என்பவர் அந்த கட்டிடத்திற்கு தடை கோரியிருந்தார். உயர் நீதிமன்றத்தில் தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் அதற்கு தடை நீக்கப்பட்டது. இடிக்க உத்தரவு வந்த நிலையில் பொதுப்பணித்துறையினர் வருவாய்த்துறை உதவியுடன் வருவாய் கோட்டாட்சியர் லூதுசாமி தலைமையில் கள்ளக்குறிச்சி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவராஜ் தலைமையில் 4 காவல் ஆய்வாளர்கள், 9 உதவி ஆய்வாளர்கள், 80 போலீசார் உட்பட போலீஸ் பாதுகாப்புடன் மற்றும் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுடன் இன்று ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் அந்த சாலை போலீஸ் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அந்த நேபாள் தெரு வழியாக வரும் நபர்களையும் அந்த சாலை வழியாக செல்பவர்களை மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த இடத்தை கடந்த ஜூன் 1 இடிக்க வேண்டிய இந்த கட்டிடத்தை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தடை விதித்திருந்த நிலையில் இன்று போலீஸ் உதவியுடன் அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பானு.